ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தகவல் வந்திருக்கு. குறிப்பாக கமருதீனோட ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆல்ரெடி ஷாக்கிங் வந்துருச்சு. ப்ரொமோ 2 ப்ரொமோ 1 நாங்கள் பார்த்தோமே அப்படின்னா அதை விட பயங்கரமான ஒரு ஷாக்கிங். அடி மேல் அடி. என்ன அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு ஆர் பழசு யாராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. நம்மளோட சேனல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னா உங்களால் மட்டும்தான் மூவ் ஆக முடியும். நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் நம்ம கமருதீனுக்கும் பயங்கரமான ஃபைட் நடந்திருக்கும். அதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த ஜெயில் முன்னாடி இருந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி ஒரு வேளை வருவாங்களோ வந்து தலையாயிட்டு திவ்யா மாதிரி நம்மளை வந்துட்டு டார்ச்சர் பண்ணாமல் தான் சரி, இவ்வளவு தான். அது எப்படி நான் இல்லாதப்போ நீங்கள் பேசுவீங்க, ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் எப்படி இல்லாதப்போ பேசியிருப்பீங்க, அது இப்படி இது எப்படி தைரியமாக இருந்ததுன்னா முன்னாடி பேசணும். உங்களை திட்டினா தானே வந்துட்டு அது வந்து முன்னாடி திட்டுறதை சண்டை போடுறதை பண்ண முடியும். இது வந்து உங்களை பற்றின குறைகள், அது எப்படி உங்கள் முன்னாடி சொல்லுவாங்க? நீங்கள் தலையாக தானே இருந்திருக்கீங்க. தலையாக இருக்கும்போது இது மாதிரி அதை தான் அமித் அழகாக அங்கே சொன்னார். நடந்த விஷயத்தை தானேம்மா சொல்கிறாரு. இப்போ உங்களை சொன்னால் பரவாயில்ல, என்னையும் சொல்லுவாங்கம்மா, நான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், ஆனால் நான் கேட்க மாட்டோம்மா, நீங்கள் ஏம்மா புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு மாதிரி சொல்லும்போது நிறைய வார்த்தைகள் ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் உங்களை மாதிரி நான் மைக்கு மூடியை வச்சு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் 2 பேர் மாதிரி கேவலமாக பண்ணுறான்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பேச அவர் வந்து போடின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து காக்கா கக்கா அந்த விஷயத்த சொல்லியிருப்பார். அப்பயே நினச்சேன் ரைட்டானு. ஏன்னா அதை திரும்ப சொல்லி ஃபீல் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இதில் என்ன கொடுமை தெரியுங்களா, அதை வந்துட்டு அமித் கிட்ட சொல்லி என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படி சொன்னதுக்கப்புறமா இவரும் அவங்க ஒரு நம்ம கானவிடத்தை சொல்லி கமருதீனும் வந்து சாரி கேட்க உட்காரும்போது உங்கள்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் சாரி எனக்கு எதுக்கு வேணும், உங்கள் சாரி எனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாருமே ஷாக்காக இருப்பாங்க. அமித் வந்து ஏங்க இப்போ தாங்க சாரி கேட்டீங்க, உங்கள்கிட்ட நான் பேசலை அப்படின்ட்டாங்க. ஏன்னா அரை மணி நேரமாக என்கிட்ட இப்போ பேசி சாரியை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இப்போ சாரியோடு வந்தால் எனக்கு உங்கள்கிட்ட சாரி வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஜிக்ஸாக் இப்படி போகிறாங்கன்னு சொன்னோடனே இவருக்கு சிரிப்பு வந்துருச்சு கானவனத்துக்கு. சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு சிரிப்பு வந்து ஓட்டர் சொல்லிட்டு உள்ளே போனாங்க. அரோரா ஆதரி எல்லோரும் வந்தாங்க. அவங்கக்கிட்ட அழுது கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதில் அரோரா பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏய் கானுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சண்டை போட்டு அவரு திரும்ப சண்டை போட்டு பயங்கர பிரளயம் போச்சு. அப்பயே நினச்சேன். போன வாரமும் பாருங்களேன், அதே வெள்ளிக்கிழமை ஒரு சம்பவம் நடந்துச்சு. விக்ரம் காதரவா நீங்கள் பேசுனாங்களா, இன்றைக்கும் பாருங்கள் அதே வெள்ளிக்கிழமை ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம விஜய் சேது வச்சு செய்ய போகிறோம். இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, விக்ரம் கண்டிப்பாக டாப் 5 இருப்பார், அதே மாதிரி திவ்யாவும் டாப் 5 இருப்பாங்கன்ற மாதிரி தெரியுது. சரிங்களா, சோழியை முடிச்சு விட்டாங்க. இப்போது என்ன தகவல் அதை சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, செம்ம ரோஸ்ட்டாக கமருதீனுக்கு ஆல்ரெடி மைக் விஷயக்கு ஒரு ரோஸ்ட்டு. இப்போ வந்து திவ்யா கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கீங்களே இது சரியா? ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் திவ்யா ட்ரிகர் பண்ணுறாங்கன்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அவங்க பேசினாலும் நீங்கள் எப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் இப்போ வந்துட்டு இந்த வார்த்தைகள் விடாமல் இருந்தால் கூட பெருசாக தெரிஞ்சுக்க. இப்போ எஃப்ஜேவும் விஜய் பார்வையும் சண்டை போட்டாங்க. எப்பயுமே சண்டை போட்டாலும் கேட்க போகிறது கிடையாது எஃப்ஜேவை பற்றி அவர். பட் இருந்தாலும் சொல்கிறேன், வார்த்தைகள் விடக்கூடாது. அதை வந்து அவர் வந்து தவறுதலாக விட்டுட்டாப்பில். அதேமாதிரி நீ வேணால் போடா சொல்லிக்கணும் போது அவங்க போடா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுதான் கிளவர், புரியுதுங்களா? அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இவர் யூஸ் பண்ணிட்டாப்பில், அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ ரோஸ்ட்டு செம்ம ரோஸ்ட்டான் கமருதீனுக்கு. என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீன் நினைப்பார், நான் பாட்டுக்கு அரோரா கூட இருக்கும்போது அப்ரிசியேஷன் வாங்கிட்டு இருந்தேன், இந்த பொண்ணு கூட வந்தேன் 2 வாரமாக திட்டு மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக வந்து பெட்டி படிக்கலாம் வச்சு அரோரா அப்படி போவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் அரோரா ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.